வணக்கம்ப்பா. பூண்டை நம்ம உணவுல சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த சட்னி இதுகள்லாம் அரைக்கும்போது பூண்டை பச்சையாகவே சேர்த்துக்கலாம். பூண்டை பச்சையாக சேர்க்கறதுல ஒரு சக்தி இருக்கதாப்பா செய்து. கொழுப்புகள்லாம் நல்லா கரைக்கும். இந்த இரத்த குழாயிலெல்லாம் அந்த ஒரு மாதிரி அடைப்பெல்லாம் ஏற்படக்கூடாது. இந்த உயர் ரத்த அழுத்தம் பிபிங்கிறாங்கல்ல, அதெல்லாம் வராமல் தடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பூண்டை பச்சையாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கலாம்ப்பா. கத்தியில் பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு நம்ம காலை சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, அதில் அப்படியே அந்த சாம்பாரில், சட்னியில், தோசையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டு நம்ம அதை சாப்பாடோடு சாப்பிட்டா அந்த காரம் நம்மளை பாதிக்காது. அப்படி சாப்பிட்லாம். அப்படி இல்லையா, ராத்திரி படுக்க போகும்போது ஒரு அதே மாதிரி 2 பூண்டு பல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே வாயில் போட்டு மாத்திரை முங்கின மாதிரி அப்படியே தண்ணியை குடிச்சிட வேண்டியது. நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு தான், சாப்பிடாம போடாதீங்க. சாப்பிட்ட பிறகு அப்படி போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் தீர்ந்துடும், இரத்த குழாய் அடைப்பு தீர்ந்துடும், இருதயத்துக்கு பாதுகாப்புப்பா.